மோட்டோ கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ஃபிளாக்ஷிப் ஃபோன் ஒன்று வந்திருக்கு, மோட்டோ H30 அல்ட்ரா. இந்த ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது என்ன ப்ரைஸ்க்கு வருது, அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோன்னே இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் பழைய மோட்டோ வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், இவங்க டிசைனை மாற்றவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ இந்த ஃபோனில் வந்து ரொம்ப சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. கிட்டத்தட்ட 8.3 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 198 grams தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த 200க்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. IP52 ஓகே தான், ஆனால் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப இது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். தென் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓகே, ஆனால் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இது கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நமக்கு டிஸ்பிளேக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இது 6.67 இன்ச் கொண்ட ஒரு POLED டிஸ்பிளே. இதில் நமக்கு HDR10+ சப்போர்ட் உண்டு. ப்ளஸ் இது ஒரு 10-bit டிஸ்பிளேவும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே ஒரு 144 Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு ஏற்ற டிஸ்பிளே அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஆனால் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றத LTPO பேனல் கொடுத்துருந்தா இன்னும் ஒரு பக்காவாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட், ரைட்டா? அப்புறம் இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ் வந்து 1250 நிட்ஸ் வரைக்கும் இந்த ஃபோன் போகும். தென் அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால ஸ்னாப்ட்ராகனுடைய 8+ Gen 1 இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த 8 Gen 1 அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வந்த ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ஃபோனில் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. 8GB 128GB மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு வேரியண்ட் அடிஷனலாக கொடுத்துருக்கலாம். ஐ மீன் 8GB ரேம் இருக்கட்டும், பட் 256 அப்படின்ட்டு இன்னொரு வேரியண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அவ்வளோ ரேட் போட்டு வாங்க போகிறவங்க அதிகமான ஸ்டோரேஜ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து கேமராஸ். இந்த ஃபோனோட ஒரு கீ செல்லிங் பாயிண்ட்டே இதோட கேமரா தான். இதோட பிரைமரி சென்சாராக இவங்க 200 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங்குடைய HP1 சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குற சென்சாருடைய கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 200 MPன்றது இந்த பிக்சல் பின்னிங் அதில் தான் கொண்டு வர்றாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே 16 பிக்சல் சேர்ந்து ஒரு பெரிய பிக்சலாக மாறும். ஸோ பிக்சல் சைஸ் ரொம்பவே பெருசு, லைட் அதிகமாக இதை எடுத்துக்கும். அதனால லோ லைட் ஃபோட்டோஸ் இங்கே ஜென்ரலாகவே நல்லா வரணும். ஸோ பிக்சர்ஸ் பார்க்குறப்பையும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தென் செகண்டரியாக இங்கே நமக்கு 50 MPக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். தென் அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா 2 MPக்கான சென்சார் எதுவும் கொடுக்காம உருப்படியாக ஒரு 12 MPக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஒரு 3மே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னாலும் இங்கே 60 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பரான விஷயம். பிகாஸ் நீங்கள் vlog எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், இல்லை ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுப்பீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங்லேயுமே இது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியல் கேமராலாம் நமக்கு 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். 8K வச்சு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளி வரும். பட் ஸ்டில் 8Kக்கும் இது கேப்பபிள். தென் அதை தாண்டி 4K 60 இல்லை 4K 30 FPSல வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே நம்மளால 4K 60 30 ரெண்டுலேயுமே எடுக்க முடியும். இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் கிரியேட்டர்ஸ்க்காக. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4610 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னலே கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூடயே இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 125 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. தரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உண்டு. அப்புறம் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அதோட சப்போர்ட்டும் உண்டு. பிகாஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் இல்லையா? அடுத்து ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் உண்டு. இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். தென் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு Android 12 கொடுத்துருக்காங்க. என்னதான் மோட்டோவுடைய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியான UI நம்ம பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு சைடு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப அது நமக்கு ஒரு கேள்விக்குரியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோனில் அதையுமே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனில் நமக்கு 3 சாஃப்ட்வேர் அப்டேட் வரப்போகிறதாகவும் அடிஷனல் 1 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மொத்தம் 4 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு கண்டிப்பாக முக்கியமான விஷயம் அதுவும் இந்த ஃபோனில் இருக்குது. தென் இதை தவிர்த்து மிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா NFC சப்போர்ட் உண்டு. அஃப்கோர்ஸ் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6E சப்போர்ட் உண்டு. தென் 13 5G பேண்ட்கான சப்போர்ட்டும் உண்டு. இந்த மாதிரியான விஷயத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் கடைசியாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் இந்த ஃபோனை நீங்கள் 55,000க்கு வாங்க முடியும். ஸோ 55,000க்கு இந்த ஃபோன் ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி அதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ப்ரைஸ்க்கு அவங்க LTPO பேனல் கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனோட சேர்த்து அவங்க மோட்டோ H30 ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. H20 ஃபியூஷன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன். ஆனால் இந்த H30 ஃபியூஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.